ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ருசியாக அதுவும் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்கலாங்க. வாழைப்பூ வடை எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். அதுக்காக மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு 3 வெள்ளை போடுங்க தோடோடு உள்ளே சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம். அடுத்ததாக வடைக்கு பட்டாணி பருப்பு ஊற வைக்கும் போதே 2 வரமிளகாவும் கூட சேர்த்து ஊற வச்சாங்க. இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே தேவையான அளவு பட்டாணி பருப்பு எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க. அதை தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் ஊற வச்சு எடுத்த பருப்பெல்லாம் உள்ளே சேர்த்துட்டேங்க. இப்போ வடைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க. இப்போ வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேங்க. இப்போ மிக்ஸி ஜார் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. பிறுபிறுன்னு அரைச்சா போதும், மையாக அரைக்கக்கூடாதுங்க. வடைக்கு போடுற பக்குவத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வடைக்கு அரைச்ச மாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இப்போ இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லியில் கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சிங்க எல்லாமே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ண வாழைப்பூவை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ வடை போடுற பக்குவத்துக்கு நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா மாவையுமே ஒரே சைஸாக உருண்டை பிடிச்சி பிளேட்டில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. வாழைப்பூ வடை நம்ம பருப்போடு சாப்பிட்ற மாதிரியே மொறுன்னு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. கூடவே உடலுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க அது. ஈவினிங் டைமில் நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியான வாழைப்பூ வடையை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 1 கிளாஸ் பட்டாணி பருப்பு தான் எடுத்தேங்க. அதில் எனக்கு இவ்வளோ உருண்டை கிடச்சிருக்குது. இப்போ வடை சுடுறதுக்காக ஆயில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை ஒன்று ஒன்றா உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி தட்டி உள்ளே சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்துறதுக்கு ஆயிலில் எவ்வளோ வடை போட முடியுமோ அவ்வளோ வடையே நீங்கள் தட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த உருண்டையெல்லாம் வடையாக தட்டி உள்ளே சேர்த்துட்டேங்க. இது நல்லாவே வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடு நல்லா வேகிறதுக்காக மெதுவாக நம்ம வடையை திருப்பி கொடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு வடையை எடுத்து நிதானமாக இந்த மாதிரி திருப்பி கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஆயிலில் சேர்த்துருந்தா வாழைப்பூ வடை நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ ஆயிலை வடிச்சிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த்தியான வாழைப்பூ வடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.